போங்க சார், விவசாயே கிடையாது. மிஸ்டர் தைரியம் எவ்வளவு பெரிய புள்ளி, அவருக்கு எழுத்தாப்புல முனிசிபல் எலெக்ஷன்ல இந்த பற்ற முருகேசன் நிக்கிறான். அர்த்தமே இல்லாம போச்சு. போட்டி இல்லாம எப்படிங்க? என்ன பெரிய போட்டி? பற்ற முருகேசன் ஒரு போட்டியா? மிஞ்சி மிஞ்சி என்ன சார் ஆகும்? அவனுடைய ஒரு ஓட்டி ஒரு குறையும், அவ்வளவுதான். நீங்க வேணா பாருங்க, கொஞ்ச நாள்ல முனிசிபாலிட்டி குப்பை ஆக போதாமா. புடிச்சுக்கியா? நம்ம ஹெட் மிஸ்டர்ஸ் மகன் ஹேமலதா அதான் சார் ஆக்டராயிர போட்டு ஆகிசி கூட போயிட்டு இருக்குமே. இந்த கன்றாவிக்கு லவ் மேரேஜ். உங்களுக்கே லவ் மேரேஜ்? உங்க வேலையை பாருங்க சார். என்ன கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புறீங்களா? வர்றவங்க எல்லாம் அனுப்புறதா என்னுடைய வேலையா? உடம்பு பூரா கோணர் வச்சிட்டு இருக்கிற, கொஞ்ச நேரம் நில்லையா? என்னங்க இன்ஜெக்ஷன் போடுற ஊசி காணோம், எங்க வச்சீங்க? காமா தேடி பாருங்க, அங்கேயே தான் இருக்கும். நல்லா தேடி பார்த்தேன், காணோம். சரியா பாருங்க, அங்கதான் இருக்கும். காலையில பலசரக்கடை பலராம் செட்டியாருக்கு ஊசி போட்டீங்கல்ல, அதுல இருந்தே காணோம். கவலை விடுங்க, ஊசி எங்கேயும் போயிடல. செட்டியார் கைக்குள்ளேயே தான் இருக்கு. நாளைக்கு செட்டியார் வந்த உடனே ஆபரேட் பண்ணி எடுத்துருவோம். அப்பா, உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நரம்பு தளர்ச்சி. உள்ள நரம்பெல்லாம் சுத்திக்கிட்டு சிக்கு விழுந்திருக்கு. கொண்டு பண்றேனே. என்னதுங்க? நான் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். இன்ஜெக்ஷனா? உங்ககிட்டயா? வேண்டாங்க, எனக்கு வழக்கமா இந்த மஞ்சள் கலர் பவுடர் தருவீங்களா? அதை தாங்க. தரமாட்டேன். எனக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு ஆசை, கொண்டா போடுறேன். என் உடம்பு நல்லா எடுத்தீங்க, நான் ஓடி. வழக்கமா வர்றேன். சொல்ல மறந்துட்டேன், இந்த சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் சிவசண்முகம் போயிட்டாரேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அட ஏன்டா வருத்தப்படுறீங்க? அவர் போனாதான் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லி அவங்களுக்கு சமாதானப்படுத்துறேன். என்னப்பா, என்ன பார்க்கணும்னு வந்துட்டா அப்புறம் என்ன பயம்? வா. உடம்புக்கு என்ன குளிர் தருங்க. ஊட்டியில் இருக்க குளிராதாயா? ஏயா, அதுக்கு வந்து என் கழுத்த இருக்கணுமா? பேசாம ஒரு கம்பெனி வாங்கி போத்தி படுத்துங்க. அப்ப சரியா போயிடுமா? அப்பவும் போறேன்னா ஊரை விட்டா போக வேண்டியதான். போயா குழந்தை, வா 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 வா. ஹே, நீ பத்திர பொண்ணு செங்கமா தானே? என்ன பண்ணது? ஒரு வருஷமா என் உடம்புக்கு ஒண்ணுமே வரலைங்க. என்னவோ ஏதானு பயமா இருக்கு. அசிஷோ, தப்பாச்சே. அப்புறம் என் குழப்பம் என்ன? அல்மேல் சிவப்பு கலர் பவுடர் தானே ரெடியா இருக்கு. இந்த அம்மா 4 வேளை பவுடர் இருக்கு. முதல் வேலையை தேன்ல குழைச்சு சாப்பிடணும், 2வது வேளை நெய்யில, 3வது வேளை வேப்பெண்ணெயில, 4வது வேளை. 4வது வேலையா? அதானே, அநேகமா 4வது வேலைக்கு சந்தர்ப்பமே இருக்காதுமா. போயிட்டு வா. கடவுள் நம்பிக்கை இருக்கா? டாக்டர் டாக்டர் டாக்டர், என்ன டாக்டர் உங்களோட பெரிய வம்பா போச்சு? அங்க கேஸ் ரொம்ப சீரியஸ் சொல்றா, நீங்க பாட்டுக்கு என் கார்ல வந்து வீடு வீடா போயிட்டு இருக்கீங்களா? ஏப்பா, டாக்டர் திருப்பதினா அவ்வளவு சீப்பா? நீ இன்னைக்கு வருவ, நாளைக்கு போயிடுவ. இந்த வீட்டை நான் விடலாமா? வியாதி பர்மனண்டா குடுத்தல இருக்கிற இடமாச்சே. அங்க மாமனார் உயிர் போயிட்டு இருக்கு சார். போட்டுமையா? மாமனார் தானையா? என்னமோ பொண்டாட்டி போற மாதிரி புலம்புற. அவர் சாகறதுக்குள்ள சொத்து எழுதி வாங்கணும்ல சார். அதுக்கு வக்கீல் கிட்ட போனையா? நான் டாக்டர். அவர் கையெழுத்து போடுற வரைக்குமாச்சும் உயிரோடு இருக்க. ஒரு இன்ஜெக்ஷன் போடுன்னு சொன்னீங்கல்ல. சொல்லிட்டேயா? சொல்லிட்டேன். எதுக்கும் நீ முதலையே கையெழுத்து வாங்கிக்கோ, அப்புறம் நான் இன்ஜெக்ஷன் போடுறேன். ஏன் வீணா ரிஸ்க் எடுக்கிறேன்? கல்யாணத்திலேயே சொத்து எழுதி வாங்கியிருக்கணும், அப்ப விட்டுவிட்டேன். கடைசி நேரத்தில் என் கழுத்து அர்த்தம் என்ன அர்த்தம்? என் கையை மீறி ஒண்ணும் போயிடாது. தைரியமா இரு. இந்தாமா, அது எங்க? அதான் வேலாச்சல ஐயா பூஜை இருக்காரா? டாக்டர் திருப்பதி வந்து இந்த மருந்தை கொடுத்துட்டு போடான்னு சொல்லுங்க. புரியுமா? இது இங்கிலீஷ் மருந்து இல்ல, நாட்டு மருந்து இல்ல, 2 கேட்டான். என்ன பண்றது? வியாபாரம். அரவங்காட்டுல ஒரு கேஸ் இழுத்துட்டு இருக்கான், நான் அர்ஜென்ட்டா போய் அனுப்பணும். வரேன். யாரு நீ? இந்த வீட்டுக்கு புதுசா இருக்க? வேதாச்சலத்துக்கு உறவு. தப்பா சொல்லிட்டணும். அந்த அம்மாவுக்கு தங்கச்சி மக இல்லையோ? அதுவும் இல்லைன்னா அப்படி. ரவி ஆபீஸ்ல டைபிஸ்ட் இல்லையே. டைப் படிக்கிற பொம்பளைக்கு விரலெல்லாம் இப்படி இருக்காது. வேலைக்காரியா? சமயக்காரியா? வீட்டை பார்க்க வந்தியா? கொடுத்துட இருக்க போறியா? ஒண்ணுக்குமே பதில் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? ஊமை. நான் தான் மடையன். ஊமையை போய் கேள்வி கேட்டா அது எப்படி பதில் சொல்லும்? அந்தவா அநாதரட்சகா, பாவம் இவருக்கு நல்ல ஆயுச கூடப்பா. ஒண்ணு இல்லைங்க, நிறைய இருக்கு. கைய கொண்டா. ஒண்ணு கவலைப்படாதியா. உடம்புன்னு ஒண்ணு இருந்தா வியாதின்னு வரத்தான் செய்யும். பாவம் அதுக்கு இடம் வேணாமா? நான் காப்பாத்துறேன். சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணையா. சர்க்கரையை சேர்க்காத, உப்பை சுத்தமா மறந்துரு, அரிசியை அவாய்ட் பண்ணு, காய்கறியை வேக வைக்காத, பாலை காய்ச்சாத. கரந்தரையோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஆனா உனக்கு வேண்டாம். என்னதான் சார் மிச்சம் வச்சிருக்கீங்க? வெறும் இலையவா சாப்பிட சொல்றீங்க? பச்சையாகாதியா? காஞ்ச சருகாரு தான் பெட்டர். இன்னுமா மறந்து கலக்குறீங்க? 1 செகண்ட். டேக் 2 செகண்ட்ஸ். சார், என் ஆஸ்பத்திரிக்கு யார் வந்தாலும் நிம்மதியா போகணும். என்ன ஈஸி மருந்து தானே எழுதி கொடுத்தேன், கையெழுத்து புரியலையா? ரெடி ஆயிடுச்சு. பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை கலந்தாச்சா? சி காம்ப்ளெக்ஸ் பவுடர் போட்டாச்சு. அப்புறம் என்ன சார், காம்ப்ளெக்ஸே எல்லாம் சாப்பிடலாமே. கொண்டாங்க கொண்டாங்க, குயிக்லி கம் ஆன், குயிக்லி. ஹலோ, நீங்க என்ன பண்றீங்க? என் கண்ணு முன்னால ஒரு டோஸ் சாப்பிடுறீங்க, அதை நான் பார்க்கணும். எங்க நடக்கட்டும். நர்ஸ், பல்ல பிடிச்சி ஊத்து. எக்ஸ்கியூஸ் மீ, மணி 6 ஆயிடுச்சு. என் டைம் ஓவர். நான் வரேன். இந்த ரூலை போட்டதே நான் தான். எதுவுமே டைம் பிரகாரம் நடக்கணும்னு சொன்னா இப்ப அது என்னையே பாதிக்குது. ஐயோ, வெஸ்ட் போயிட்டாலே, எடுத்து குடிச்சுருங்க. என்ன யோசனை? உங்களை நம்பி யாராவது இருக்காங்களா? அப்புறம் என்ன ஆட்டம்? கப கபான்னு நான் எப்படி இருக்கு? இனிப்பா இருக்குங்க. அதான் என் டெக்னிக். ஆஸ்பத்திரியில வந்தவங்க மருந்து சாப்பிடும்போது மூஞ்சி சுடிக்காம சாப்பிடணும். அதுக்கப்புறம் பெருட்டு எடுத்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க வீட்டுல தானே.
பணம் என்னங்க கேக்குறீங்க? 1 ரூபாய் குறைக்காத. அதுக்கப்புறம் உங்களுடைய தாராள மனசு பத்தி நான் பேசணும். அந்த அளவுக்கு ஏதாவது கூட. என்கிட்ட 2 ரூபாய் தாங்க இருக்கு. போதுமே, இது போதுமே. 8 நாள் பேசுவேன். புறப்படுறது. வரேங்க. இப்பவே சொல்லிட்டா தான் உண்டு. சுந்தரி, அந்த விஜயா பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, சந்தோஷமா தான் இருக்கா. அவளுக்கு சந்தோஷத்துல என்ன குறைச்சல்? நேரத்தில் சாப்பாடு, காலாகாலத்தில் காபி, டிஃபன். ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கிறா. அவளால உங்களுக்கு என்ன இடைஞ்சல்? எனக்கு என்ன இடங்கள்? ஒரு இடங்களும் இல்ல. அனாவசியமா என்கிட்ட கேள்வி கேட்காத, அப்புறம் நான் உளறிடுவேன். விஷயம் எக்கச்சக்கமா போயிடும். இப்ப அவன் எங்க இருக்கா? பாலை எடுத்துக்கிட்டு ரவி ரூமுக்கு போயிருக்கா. ரவி ரூமுக்கா? அவன் ஏன் அங்க போறான்? நான் தான் கொடுத்து அனுப்பினேன். குழப்பம். இங்கதான் குழப்பமே ஆரம்பம். இங்கதான் குழப்பம் இருக்கு. ஏன் வேலைக்காரங்கிட்ட பாலை கொடுத்து அனுப்பிக்கப்படாதோ? இல்ல நான் தான் எதுக்காக இருக்கேன்? ஏன் கூட கொடுக்கப்படாதோ? அதனால என்ன தப்பு? தப்புன்னும் இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பொண்ணுங்க போவாளல்ல, அவன் ஏதாவது கிண்டி கிண்டி கேட்பான்ல, அதுக்கு இவன் ஏதாவது உளர்வான்ல, அப்புறம் அதை கேட்டு அவன் தளருவான். அப்புறம் ஒரே கோளாறுதான். என்ன சொல்றீங்க? ஐயோ, ஒரே தகராறுதான். பேசாம இருங்க. சின்ன ஜெருசுగా அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு சொத்து நிறைய இருக்கு. இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சாதானே நாளைக்கு நம்ம வீட்டுல மேளம் கொட்ட முடியும். மேளம் கொட்டு. அப்பா வந்து என்ன வந்து? இல்லப்பா வந்து ஒண்ணு வர வேண்டாம், அங்கே இருக்கட்டும். அது இல்லப்பா, மோள கொட்டுன்னு சொன்னீங்களா? யாருக்கு? உனக்கு இல்லப்பா, உங்க அம்மாவுக்கு எனக்கும் கல்யாணத்துல கொட்ட போகுது. என்னது? 60 கல்யாணத்துலப்பா. அந்த குட்டி பேருந்தா ஏன் விஜயா பண்ண? வெளியே பாடி விஜயா. பேசாத. இந்த பொண்ணை ஏன் இங்க உட்காந்து வச்சிருக்கிற? இது என்ன இது? பேச்சு துணைக்காகப்பா. பேச்சு துணையா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. பொழுது பகலன்னா என்ன பண்றது? உங்களுக்கு பொழுதுபோக்கு, எனக்கு இங்க அவஸ்தையா இருக்க. என்ன அவஸ்தை? எனக்கு என்ன இருக்கு தெரியுமா? என்ன? இது இருக்கு. எது? இது பிரஷர். யாரு? பிரஷர், அந்த ரத்த கொதிப்பு. ஆமா. அதனால அத இந்த வீட்டுக்குள்ள பேச்சா கேட்கக்கூடாது. நீங்க பேசாம இருங்க முதல்ல. நான் பேசலாம். டாக்டர் ஸ்பெஷலா என்கிட்ட சொல்லிருக்காங்க, நீங்க மட்டும் பேசுங்க. ஆமா, மத்தவங்க பேசவே படாது. எனக்கு ஒத்துக்காது. நீங்க உட்கார, நீ உட்கார்ந்தா கலகாண்டு பேசுவேன். ஒரு சத்தமே எனக்கு பிடிக்கல. சரியில்லை. புறப்படு. எனக்கு ஒண்ணும் புரியல. ஹலோ. ஓ விஜயா, என்ன டார்லிங், ரூம் எல்லாம் சௌரியமா இருக்கா? ஒண்ணு இல்ல ஸ்வீட்டி, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை, அதனாலதான் அங்க வர முடியல. சாயங்காலம் பறந்து வந்துட மாட்டேன். நான் ஒண்ணு கேட்பேன், மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்னது? நேரம் வந்தாதான் கொடுப்பியா? ஏய் விஜய் 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 விஜய். யாரடா விஜய் விஜய் விஜய்னு கெஞ்சுற? ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் இருங்க. என்ன விஜயராங்க, உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போற விஜய்? இத பாரு, நான் நேரம் வந்துடுறேன், எல்லாம் பேசி முடிச்சுக்குவோம். சரி விஜய், சரி விஜய். ஓகே 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 விஜய். என்னடா விஜய்ன்ற விஜயரங்கன்ற பேருதான் என்ன? ஒண்ணு இல்லப்பா, நம்ம அழகுமலை இல்ல, நமக்கே ஒரு மலை, அதுல வேற அழகு. நம்ம அழகுமலை எஸ்டேட் ஓனர் சன் விஜயரங்கம். அவன் ஏதோ பிசினஸ் விஷயமா பேசணுமா, நேரம் வர்றேன்னு சொன்னேன். நான் போயிட்டு வந்துருக்குமா? அப்புறம் போல இன்கம் டாக்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இதுக்கும் எங்க அப்பனுக்கு சம்மந்தம் இல்ல, வியாபாரத்தெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன்னு அவனுக்கு ஒரு கடுதாசி எழுதி போடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. அப்ப நான் போய் விஜயரங்கத்தை பாத்துட்டு வந்துடுறேன். என்னைக்கு வராத, இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன், கொஞ்சம் இரு. இல்லப்பா, இப்ப நான் போராட்டி வியாபாரம் கைவிட்டு போயிடுறேன். இங்க வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். சும்மா சொல்லக்கூடாது, பய வேலையில சுறுசுறு. நான் நல்ல சிவன் பேசுறேன். அது செட்டியாரா? என்ன சொல்லுமா? என்னது சிவன் கோயில் திருப்பணி நிதிக்கா? வாங்க வாங்க, வர திங்கட்கிழமை ஒரு 25 ரூபா தர்றேன். பத்தாது, ஏதோ சிவன் பேரை சொன்னேன்னு அங்க கூட்டி சொன்னேன். 10,000 விட்டுடுமே. என்னது? அந்த கமிட்டிக்கே நான் தான் தலைவரா, மறந்தே போச்சியா. நேர்ல வர்றேன். எங்க இருக்கிற? பார்க்கிங் ஹோட்டலா? பலகார கடைக்கு அப்படி ஒரு பேரா? எங்க இருக்கு? வீட்டுல தானே? வந்துடுறேன். ரெடி ஆயிரும். ஏயா செட்டியார, இப்படி ஒண்ணு செஞ்சா என்ன? எப்படி? இந்த தர்மலிங்கம்ங்கிற தருதல பய எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்.
அவன் என்னமோ இன்சால்வன்சி கொடுக்க போறதா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க. அதுக்குள்ள இந்த நிதி பணத்தையே செலவழிச்சு அவன் பேர்ல கேஸ போட்டு வசூல் பண்ணி நிதியில சேர்த்துட்டா என்ன? அதெல்லாம் அவசரத்துக்கார காரியங்களா? நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தொகையை கொடுத்துருங்க. நீ என்னையா என்னையே போட்டு குடைஞ்சுகிட்டு இருக்க? அதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேளும். சொல்லுங்க. அந்த வாஜராஜ் இருக்கானே அவன்கிட்ட ஒரு 15, இந்த வாஞ்சையா புள்ள கிட்ட ஒரு 10, சரி, ராமானுஜ ஐயங்கார்கிட்ட 1111. இப்படி வசூல் பண்ணி கொடுத்து விடுறேன், என்ன விட்டுவிடும். அப்படி இப்படி அவனை இவனை வளைச்சு போட்டு கட்டடத்தை வசதி போடுவான். அப்புறம் சிவம்பாடு, நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீ இருப்போம். எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் வரேன். விஜயரங்கத்தை பார்க்க போறேன்னு சொன்னா எவ்வளவு ஒரு குட்டியோட எல்லாம் போய்கிட்டு இருக்கான். என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டானா? அயோக்கிய பயல விட்டனா பா. வெளியில வாடா, வெளியில வா. அவனுக்கு மேனஸ் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்களே. சுந்தரம் சுந்தரம் யாரும் இல்ல, போயா. சி, நான் தான் மடையன். நம்ம பையன் தான் நல்லவனாச்சே. அடமடையா, உனக்கு மூளையே இல்லடா. சி சி.